ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்வ பெருந்தகை மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் செல்வ பெருந்தகை மாங்காடு நகராட்சிக்குட்பட்ட வசந்தபுரம், பாலாஜி அவென்யூ, காமாட்சி நகர், கே நகர், பட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் வாக்கு சேகரித்தார். அப்போது பொதுமக்களும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் மலர் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். ராமநாதபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்திற்கு ஆதரவாக மண்டபம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நவாஸ்கனி எம்பி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பாதுகாக்க மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது அவசியம் என வலியுறுத்தி உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். கரூர் அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் குமரன் நகர் மற்றும் செங்குந்தபுரம் பகுதிகளில் இருசக்கர வாகனத்தில் சென்று பரப்புரை மேற்கொண்டார். குறுகலான தெருக்களில் பைக்கில் பின்னால் அமர்ந்து சென்று மக்களை சந்தித்தவர் அதிமுக ஆட்சி அமைந்த 3 மாதங்களில் கஞ்சா பழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் அதிமுக வாக்குறுதிகளை எடுத்துரைத்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தாவேகா வேட்பாளர் தமிழ்ச்செல்வியை ஆதரித்து அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பரப்புரை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தும் வலிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவருக்கு வாக்களிப்பது நோட்டாவுக்கு போடுவதற்கு சமம் என்றும் சாடினார். 10 முறை தோல்வி கண்ட பழனிசாமியால் முடியாது. அவருக்கு ஓட்டு போடுவது நோட்டாவுக்கு போடுவ ஓட்டை போலதான். அது வேஸ்ட். தருமபுரி தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை மேற்கொண்ட போது விசிக தொண்டர்கள் பதாகைகளை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தனர். சமீபத்தில் ஒரு நிகழ்வில் திருமாவளவன் பெயர் அறிவித்த பொழுது பிரேமலதா எழுந்து நிற்காததை சுட்டிக்காட்டி ஏன் எழுந்து நிற்கவில்லை என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அவர்கள் உயர்த்தி பிடித்தனர். உடனடியாக விசிக மாவட்ட செயலாளர் தலையிட்டதால் பதாகைகளை அகற்றினர். திருச்செந்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன் அதிமுக மாவட்ட செயலாளர் சண்முகநாதனுக்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பண மாலையை அணிவித்தார். 500 ரூபாய் நோட்டுகளால் ஆன இந்த மாலையை அணிவித்தது தேர்தல் விதிமுறை மீறல் என திமுக வழக்கறிஞர் செல்வகுமார் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தகவலை மறைத்தல் மற்றும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் ஏரல் காவல் நிலையத்தில் பாஜக வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக அனைத்து விதத்திலும் பாடுபடுவேன் என காங்கிரஸ் வேட்பாளர் தமிழ்குமரன் தெரிவித்துள்ளார். புலிக்கரை, ராமியம்பட்டி, போமாண்டஅள்ளி, கொரக்கோடஅள்ளி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் ஈஸ்வரன் மல்லசமுத்திரம் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பனங்காட்டூர் அருகே விவசாய நிலத்தில் இறங்கிய அவர் டிராக்டர் ஓட்டி உழவு பணியில் ஈடுபட்டு விவசாயிகளை நிகழ்ச்சியில் ஆழ்த்தினார். தொடர்ந்து திறந்த வேனில் பரப்புரை செய்த ஈஸ்வரன், கடந்த முறையை விட இந்த முறை உதயசூரியன் சின்னத்திற்கு அதிக வாக்குகள் அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரிய காஞ்சிபுரம் சாலை தெருவில் தனியார் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்ட கோடைகால தண்ணீர் பந்தலை அவர் திறந்து வைத்தார். பொதுமக்களுக்கு மோர், இளநீர் மற்றும் பழங்களை வழங்கிய அவர் பின்னர் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். காரைக்கால் திருநள்ளாறு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைதீர் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலை எவ்வித குற்ற சம்பவங்களும் இன்றி அமைதியாக நடத்திய காவல் அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்து பாராட்டினர். தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் திருநள்ளாறு கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் பார்க்கிங் கட்டணம் என்ற பெயரில் அடாவடி வசூல் நடைபெறுவதாக இந்து முன்னணி சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. பிரதான சாலைகளை மறித்து கூடுதல் பணம் வசூலிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி பழனிவேல் உறுதியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் முத்தடகுப்பட்டியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசன், காங்கிரஸ் கட்சி கோடீஸ்வரர்களால் நிறைந்தது என்றும் அதிமுக மட்டுமே சாமானியர்களுக்கான கட்சி என்றும் கூறினார். காங்கிரஸ் மத்த கட்சி, இது ஏழைகள் இருக்கிறது அதிமுக. அதுக்கு அவர் அண்ணா வந்ததுக்கு பிறகு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் மதிவேந்தன் 2வது நாளாக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டு குடிநீர் திட்டம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் டைடல் பார்க் உள்ளிட்ட ராசிபுரம் நகரில் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்த அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் சரவணன் விசைத்தறி நெசவு தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்தார். சோளிங்கர் தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சரவணன் பணப்பாக்கம் பேரூராட்சிக்குட்பட்ட நேதாஜி நகர், திருமுருகன் நகர் உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். விசைத்தறி தொழிலாளர்கள் நிறைந்த பகுதிக்கு சென்ற சரவணன் நெசவு செய்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி மாம்பழம் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது வெள்ளையக்கவுண்டன்பட்டி பகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்றபோது இளைஞர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கடந்த 5 ஆண்டுகளில் எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என கூறி ஊர் எல்லையிலேயே இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காவலர்களின் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி கூடலூரில் நடைபெற்ற காவல்துறையின் இருசக்கர வாகன பேரணியில் காவலர்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். சட்டப்பேரவைத் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சியின் கொடியை அதிமுகவினர் சட்டவிரோதமாக பரப்புரைகளை பயன்படுத்தி கூட்டணியில் இருப்பது போன்ற பிம்பத்தை உருவாக்குவதாக அம்மாநில கட்சித் தலைவர் ஆனந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். எங்களுடைய கொடியை தவறுதலாக அவர்கள் பயன்படுத்தி ஏதோ பிஎஸ்பி என்னவோ அதிமுகவுடன் சேர்ந்து கூட்டணி வைத்தது போல ஒரு உருவகத்தை உருவாக்குகின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு காட்டுநிமலி மற்றும் பூக்கிள்ளனூர் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்டார். வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் விளக்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் NR கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். காந்தி பார்க், பொன்னையா ராஜபுரம் பகுதிகளில் பரப்புரை செய்த அவர் பொதுமக்களின் மொபைல்களில் ஸ்டிக்கர் ஒட்டியும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வரவேண்டாம் என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கணஞ்சாம்பட்டி கிராமத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்காக பிரச்சாரம் செய்துள்ளனர். அப்போது புதிய தமிழகம் கட்சியை தவிர வேறு கட்சியை அனுமதிக்க மாட்டோம் என எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதி திமுக வேட்பாளர் கவிதா பழங்குடியின பெண்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்தார். காரமடை பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவர் வீடு கட்டித் தருவது உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என தெரிவித்துள்ளார். உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா வீடு கட்டி கொடுப்போம், அதுக்கு நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன். சென்னை ஆலந்தூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளரின் பரப்புரையில் வாயிலிருந்து நெருப்பை வரவழைத்து சாகசம் நிகழ்த்தியது பார்ப்போரை வியக்க வைத்தது. அதிமுக வேட்பாளர் சரவணன் பரணிப்புத்தூர், மௌலிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்டார்.